உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ். ஹரிஷ் கல்யாண் MS பாஸ்கர் நடிப்பில் பார்க்கிங் திரைப்படம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். பிறப்பால் கிறிஸ்தவரா இருந்துட்டு நிறைய ஆன்மீகம் பத்தி பேசுறீங்க. இதுக்கும் மதத்துக்கும் இதுக்கும் ஜாதிக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது. இறப்பை பற்றி ஜோதிடத்தில் குறிப்பாக சொல்லவே கூடாது. ஆனா உங்களுக்கு தெரியும், இவன் தொழிலில் போடுறது வந்து உளறிட்டு இருக்கான். நாங்கள் ஒருத்தர் எதை பைத்தியம் பிடிச்சி வச்சுருந்தாரு. ஒரு சித்தர் ஒரு ஞானி பேசப்பட்டு பார்த்து சொல்கிறாரு, இது உனக்கு நடக்க போகுதுன்னு. இப்போ நீங்கள் நம்புவீங்களா மாட்டீங்களா? என் லைஃப்லேயே நடந்தது. ஸோ 23 ஆரம்பம், 24 இதில் நிச்சயமாக இந்த உலக அளவில் அந்த அழிவுகள் என்பது 24வது ஆண்டு இன்னொரு சிறப்பு ஒன்று இருக்குது. என்னென்னா, அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் இயக்குனரும் நடிகருமான அனுமோகன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். ஒரு இயக்குனராக, ஒரு நடிகராக உங்களை நம்ம பார்த்துருக்கோம், நிறைய திரைகளில் வந்து பார்த்துருக்கோம். உங்களை திரைத்துறையினரில் அந்த பாம்பு படையெடுக்கிற சீன் இருக்கு இல்லையா, படையப்பா, அதில் ஒரு பெஞ்ச் மார்க்காக நீங்கள் ஒரு ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசராக இருந்தீங்க. இப்போ அஸ்ட்ராலஜரா ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க. ஒரு புது முகமாக இருக்கே சார். ரொம்ப வருஷமாக அது படித்து தெரிஞ்சு வச்சோம்னா, பட் அது எப்பவுமே சொல்லணுங்கிற ஒரு ஐடியா வரல எனக்கு. சும்மா இருக்கும்போதெல்லாம் நான் இந்த புராண கதைகள், இதிகாச கதைகள் இதெல்லாமே படிக்கிறேன். ஜோதிடம் அதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி கற்றுக்கிட்டு வந்தேன். அதை சொல்லணும் அப்படிங்கிற பப்ளிக்காக எல்லார்கிட்டையும் சொல்லணுங்கிற ஒரு ஐடியா கிடையாது. அதாவது நான் என்னுடைய நெருங்கி பழங்கிட்ட தான் பேசுவேன் அதை பற்றி. ஒரு தடவை ஒரு பெரிய ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொல்லுங்க, இதெல்லாம் 4 பேர் தெரிகிற அளவுக்கு இப்போ தான் இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் சொல்லாமல்ல, அவங்களும் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு அவர் சொன்னது ஒரு நியாயமாகப்பட்டது. சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுவோமே. ஏன்னா நம்புகிறாங்களோ நம்பலையோ, நான் படித்ததை அறிந்தது தெரிந்ததை நான் சொல்ல போகிறேன். பட் மைனஸ் எல்லாம் நடக்கக்கூடாது, அது ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ப்ளஸ் நடந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இப்போ சினி ஃபீல்டில் இருக்கீங்க. செலிபிரிட்டிஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படிங்கிறப்ப உங்ககிட்ட ஜாதகம் கொடுத்து பார்க்குற பழக்கம் இருக்கா? இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அது எங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ள மட்டும் தான் தெரியும். நான் ஜோதிடம் பார்ப்பேங்கிறது எங்கள் இண்டஸ்ட்ரி நிறைய பேர் தெரியும். அவங்க கேட்பாங்க, ஜி எப்படி இருக்கு இன்னைக்கு நம்மளுக்கு. எல்லாருடைய ஜாதகம் எனக்கு மைண்டில் இருக்காதில்ல. இப்போ என்னடான்னா இந்த ஃபோன்லேயே அனுப்பிச்சிடுறாங்க, கட்டத்தை போட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், அது கலைத்துறையில் எனக்கு தெரியும்னு கேட்குறவங்ககிட்ட கேட்டால் தான் நான் சொல்லுவேன். நானாக சொல்ல மாட்டேன். நானாக சொல்கிறது சில திடீர்னு சொல்லுவேன். இப்போ நீங்களே உட்காந்து பேசிட்டீங்க, திடீர்னு உங்கள் ராசி என்னன்னு கேட்பேன். அது எனக்கு பிரெயினில் ஸ்ட்ரைக் ஆகிறது தான், இவருக்கு சொல்லணுங்கிற ஒரு இது வரும். அப்படி நான் சொல்லும் பொழுது எனக்கு பெரிய காடு கிஃப்ட் என்னென்னா, அது ப்ளஸ்ஸாக தான் சொல்லுவேன். நானாக சொல்கிறது என்னைக்கு மைனஸ் சொன்னதில்லை. உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். 2024 ஒரு புது வருடம் பிறந்திருக்கு. உங்களுடைய கணிப்பு சார், இந்த 2024 எப்படி இருக்கும்? 2024 சொல்லும்போது ஒரு மனிதனுடைய ஜென்ரேஷன் கேப்புங்கிறது 23 வருஷம். இப்போ 2000 வரைக்கும் உள்ள ஜென்ரேஷன்லாம் விட்டுருங்க. 2000க்கு அப்புறம் 23 வருஷம் ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்சுது. இப்போ 24 ஆரம்பிக்கும் போது அடுத்த ஜென்ரேஷன் ஆரம்பம். அந்த ஜெனரேஷன் ஆரம்பிக்கும் பொழுது சித்தரேடுகள் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு மாபெரும் இழப்பு வருங்கிறோம், உலக அளவில் ஒரு பேரழிவு அப்படின்னு. அதாவது இப்போ வரப்போகிற ஜென்ரேஷன் இதெல்லாம் பார்த்தும் பார்க்காமையே பிறக்குமா, இனிமேல் வர்ற ஜென்ரேஷன் அப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது, பஞ்சபூதங்களும் ஒன்றிணைந்து செயல்படுமா. பனிஷ்மெண்ட் யார் கொடுக்குறா? போலீஸோ ஜட்ஜோ இவங்கெல்லாம் கொடுக்கறது இல்லை. அப்பா பசங்களுக்கோ அப்படி இல்லை. பனிஷ்மெண்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக கடவுள் கொடுக்குறதில்ல, பஞ்சபூதங்கள் தான் கொடுக்கும். அதுதான் கடவுளே. ஏன்னா சொன்னால் கேட்கலன்னா, கொஞ்சம் ஒரு அலையில் சிக்கன என்ன பாடுபடு, ஒரு எரிமலை வெடிச்சா என்ன பயப்படுறீங்க. அதனால் இந்த பஞ்சபூதத்துடைய செயல்பாடு அனைத்துமே ஒன்றாக இணைந்து களத்தில் இறங்குமா. அவன் என்ன சொன்னால், நீர் நிலமாக மாறும், நிலம் நீராக மாறும், எரிமலை வெடிக்கும், வானத்துலேருந்து வால் நட்சத்திரங்கள்லாம் எரி நட்சத்திரங்கள் பிடிக்கும், பூமியெல்லாம் 2ஆக பிளக்கும். இது எல்லா செயல்பாடும் ஒன்றா வருங்கிற. காற்று 50 கிலோமீட்டருக்கு நம்ம 500 கிலோமீட்டர் அடித்தா. ஸோ எல்லாமே இணைந்து செயல்பாடு. அது என்ன எதுக்கு தெரியுமா? மனிதர்கள் அவர்களுடைய குணங்களையும் எண்ணங்களையும் ஒழுக்கத்தையும் மாற்றி மனிதநேயம் இல்லாமல் மிருகத்தனமாக நடக்கிற காலம். அது பர்சன்டேஜ் அதிகமாகும் பொழுது இயற்கை தன்னுடைய வேலையை காமிக்கின்றார். சித்தரேட்டில் இருக்குது. ஸோ மனிதன் டோட்டலாக ஒரு மனிதனை நடந்துக்கிறது இல்லை.
அப்போ உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க இயற்கையுடைய சாபம், இயற்கையோடைய இதுதான், விளையாட்டு தான் அது. அதில் எத்தனை பேர் போகிறோன்னா, ஆனால் என்னன்னா ஒரு பேரழிவில் நம்ம வேண்டிக்கிறது உயிர் சேதம் இல்லாத அளவுக்கு அழிவு வந்து தப்பிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த சித்தரேடுகளில் சொல்லும் பொழுது இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். நீங்க வந்து ஒரு பிறப்பால் கிறிஸ்தவரா இருந்துட்டு நிறைய ஆன்மீகம் பத்தி பேசுறீங்க, ஜோசியம். இவ்வளவு நேரம் நான் வந்து ஒரு 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 சாமியார்கிட்ட பேசின மாதிரி தான் எனக்கு இருக்கு. அப்படிங்கிறப்ப சாமியாரே சாமி நீங்க வேற கொஞ்சம் வித்தியாசமா இருக்கீங்க. இது காரணம் வந்து ஒரு ஆர்வம் தான். இப்போ நான் கலைத்துறையிலே இருந்தாலும் கூட 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கோன்னு களத்தில் இருக்கணும். எல்லா விஷயம் தெரியும் போது தான் நான் வந்து பேசிக்காக ஒரு ரைட்டராக இருக்க முடியும், ஒரு டைரக்டராக இருக்க முடியும். அப்படி கற்றுக்கிறதுல ரொம்ப ஆர்வப்படுத்தியது இந்த ஜோதிட கலை. ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிச்சுட்டே வந்தேன். அதை படிக்கும் பொழுது இந்த புராணங்கள், இதிகாசங்கள், ஸ்தல புராண கதைகள், இந்து கடவுள்னா என்ன, ஒவ்வொரு கடவுள் ஏன் அவதாரம் எடுத்தாங்க, ஒவ்வொரு அவதாரத்துக்கு என்ன பரிகாரங்கள், ஸோ ஒவ்வொரு குலதெய்வங்கள்னா என்ன, குலதெய்வங்களை ஏன் வழிபாடு பண்ணுறாங்க, இப்படி வந்து எல்லாமே ரிசர்ச் தான். அப்படியே ஒவ்வொன்றா தெரிஞ்சு எல்லாமே மைண்டில் ஏறிக்கிச்சு. அப்படி தான். அப்போ இதெல்லாம் பண்ணும் பொழுது அப்போ நவகிரகங்கள் ஏன், இந்த நவகிரகங்களை ஏன் கடவுள் உருவாக்குனாங்க, இப்போ நவகிரகங்கள் கடவுளை என்ன பண்ணுச்சு, கடவுள் நவகிரகங்களை என்ன பண்ணாங்க, இந்த மாதிரிலாம் யோசிக்கும் பொழுது கடவுள் அவதாரம் எடுக்கிறாரு, அது நவகிரகங்கள் செயல்பட்டு என்னென்ன நடந்ததுன்னு பார்த்தா இந்த கதையில் அப்படியே வந்தோம்னா மகாபாரத ராமாயணம்லாம் உள்ள வருது. அப்போ அந்த கதைக்குள்ள அதுவும் வருது. ஸோ இதில் அப்படியே கற்றுக்கிட்டேன், அப்படியே படித்து தெரிஞ்சு கற்றுக்கிட்டாங்க. இப்போ கிறிஸ்தவ மதத்தில் பிறந்தவங்க அப்படின்னு சர்ச்சு போவாங்க, பைபிள் அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க. எந்த பாயிண்ட்ல வந்து இந்த சித்தர்கள் பத்தியெல்லாம் நீங்க பேசுறீங்க, அதாவது சொன்னீங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் சித்தரேடு படிச்சேன், அது எனக்கு இப்ப ஞாபகம் வருது அப்படின்னு. எந்த பாயிண்ட்ல மாறினீங்க சார்? எந்த பாயிண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கு? அப்படி இல்லை சார். இப்போ ஒரு விஷயத்த வந்து நான் ஒரு தெரிஞ்சுக்கிற விஷயத்த நான் ஒரு மனித அறிவில் 6வது அறிவு சென்ஸில் தான் எல்லாம் படிக்கிறேன். இல்லை அதுக்கு மதமோ ஜாதிகளோ வந்து ஹெல்ப் பண்ணாது. என்ன அறிவு இதை செய்யின்னு சொல்லுது, இதை படின்னு சொல்லுது, அவ்வளவுதான். ஒரு மனிதனாக எல்லாம் கற்றுக்கொண்ட, அவ்வளவுதான். இதுக்கும் மதத்துக்கும் இதுக்கும் ஜாதிக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது. ஒரு உள் உணர்வு, உங்களுடைய உணர்வு, என் உணர்வு சொல்லுது, இதையும் படிச்சுக்கணும்னு படித்தேன். நான் தெரிஞ்சுக்கிற விஷயம் நான் தெரிஞ்சுக்கிறல, எனக்கு என்ன இப்போ நடந்துற போகுது, அதில் தப்புன்னும் கிடையாது. தெரிஞ்ச விஷயங்கள் வந்து 4 பேருக்கு வந்து நல்லது சொல்லணுங்கிறத தெரிஞ்சுக்கிறது, அதில் மைனஸ் இருந்தாலும் சொல்லி காமிக்கணும். இப்போ ஜோதிடத்தில் என்னென்னா ப்ளஸ்ஸே சொல்கிறத விட மைனஸ் வந்து குறைவாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அதையே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஸோ அவன் மைண்ட் செட்டை மாற்றிடக்கூடாது. அதனால் சில விஷயங்கள் என்னென்னா கொஞ்சம் ப்ளஸ்ஸாக தான் சொல்லுவான். அடிஷ்னலாக 100% வந்து ஒரு 50% நல்லதாக சொன்னது அவன் நம்புவான். ஸோ எடுத்துன்னு சொல்லக்கூடாது. அதை விட ஒருவருடைய இறப்பை பற்றி ஜோதிடத்தில் குறிப்பாக சொல்லவே கூடாது. அது சொல்லவே மாட்டாங்க, சொல்லக்கூடாது. எந்த ஜோதிடரும் வந்து நீ 10 நாள் செத்து போய் சொல்லவே மாட்டாங்க. உடல்நிலை பார்த்துக்கோ, உடம்பை பார்த்துக்கோ, ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோன்னாவே அதில் அழுத்தத்தான் சொல்லுவாங்க. அதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு, போய் ஏப்பா நீ நாளைக்கு செத்து போயிடும், அவன் இன்றைக்கே செத்து போயிடுவான். புரிஞ்சுது அவங்களுக்கு? ஸோ அந்த மைண்ட் செட்டு கொண்டு போக மாட்டாங்க. ஸோ அந்த இறப்பு விஷயத்தை மட்டும் யாருமே டச் பண்ண மாட்டாங்க. இத்தனை வருஷமா வந்து நீங்க நடிகராக உங்களை பார்த்த மக்கள் இப்போ நீங்க வந்து இதெல்லாம் பேசுறீங்க, ஆன்மீகம், ஜோதிடம் இதெல்லாம் பேசுறப்ப கொஞ்சம் கான்ட்ரடிக்டா ஒரு பார்வை வைப்பாங்கல்ல, என்ன இவர் புதுசா இல்லை பார்வையில் இல்லை, நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது. எப்படி சார்? இவனுக்கு தொழிலில் போடுறது வந்து உளறிட்டு இருக்கான்னு நாங்கள் ஒருத்தர். சரி அப்படியே நினச்சிக்கோ, உளறணுன்னா நினச்சிக்கோ. அவன் எதோ பைத்தியம் பிடிச்சி வச்சுருந்தாருங்க, ஏதோ கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது. நான் அதெல்லாம் கேர் பண்ணுறது இல்லை. நான் நினைத்து நான் சொல்கிறேன், இது நடக்கும். ஆனால் நடக்காமல் இருக்கிறதுக்கு எல்லாருமே வந்து வேண்டிக்குவோன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். யார் திட்டுறவங்க திட்டிகிட்டு தான் இருப்பான். நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்களாம் எத்தனை திட்டு வாங்கியிருக்கோம். விஜயகாந்த் எல்லாம் சாதாரண வந்தாரா? நீ எல்லாம் நடிக்க வேண்டியது எவ்வளோ கிண்டல் பண்ணாங்க. ஒரு சத்யராஜ் என்ன சொன்னாங்க, இவ்வளோ ஹைட்டாக இருந்துட்டு நீ எல்லாம் இப்படியெல்லாம் கேலி கிண்டல் பண்ணாத உலகம் கிடையாது. இது அதை மீறி ஜெயிச்சு வர்றத பெரிய விஷயம். அதனால் நான் சொல்கிறது கவனத்துக்குள்ள வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா இந்த காலத்துல எல்லாருமே என்ன கேரண்டி அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லையா, இது எப்படி நம்புறது? ஆமாம், ஒரு குக்கர் வாங்குறோம் கேரண்டி என்ன, டிவி வாங்குற கேரண்டி கொடுக்கணுமே என்ன சார்? கனமழை பெய்யும் நாங்கள், இது வானிலை அறிக்கை. மழை பெய்யுங்கிறது மட்டும்தான் கவர்மெண்ட்டுக்கு சொல்ல முடியும். எவ்வளோ மழை பெஞ்சது, இத்தனை பெய்யுன்னு கேரண்டி யாரும் சொல்ல முடியாது. முதல்வரே ஆச்சரியப்பட்டாரு, சொல்ல முடியுங்க. எவ்வளவு பெய்யும் எப்படி சொல்ல முடியும்? நல்லா மார்க் எடுடான்னு தான் வாத்தியார் சொல்லி தருவாரு. இவ்வளவு மார்க் எடுடான்னு சொல்ல முடியாது.
நீ சென்டம் எடுறான்னு வந்து எந்த வாத்தியம் சொன்னே, நீ எப்பவுமே சென்டம் எடுக்கிறவன், இந்த தடவை மிஸ் பண்ணிடுறது எடுன்னு சொல்லலாம். ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து என்ன சொல்ல, ஏப்பா நல்ல மார்க் எடு, ஏன்னா அவன் 50-60 தான் எடுத்துகிட்டு இருப்பான். அவனை பார்த்து என்ன சொல்லுவாங்க, நல்ல மார்க் எடு, எவ்வளவுன்னு எதுலேயுமே சொல்ல முடியாது. ஸோ அளவு சொல்கிற அளவுக்கு இயற்கை கிடையாது. நீங்கள் இயற்கையெல்லாம் அளந்து சொல்லவே முடியாது. அதே பெரிய தப்பு. ஒரு யூகம் இப்படி இப்படி இருக்கலாங்கிறது தானே ஒழிய, வானிலை அறிக்கையில் என்ன ஒரு முன்னெச்சரிக்கை, அவ்வளோதான். நம்ம ப்ரிப்பேராக இருந்துக்கணும். சார், இப்போ சித்தர்கள் ஏடு அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அதை வச்சுதான் இப்போ நாஸ்ட்ராடாம்ஸ் வந்து எழுதியிருக்காங்க, உலகெங்கும் இருக்கு. இப்போ கூட ரீசெண்டா வந்து ஐயாவளியில வந்து ஒருத்தர் வந்து அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. ஒரு சாமி ஆடிக்கிட்டே சொல்லுவார், மழை வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது, படகை ரெடி பண்ணி வச்சுக்கிங்க அப்படிங்கிற மாதிரி ஆடிக்கிட்டே சொன்னதெல்லாம் வைரல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான சித்தர்கள் இவங்களுடைய அந்த உலகம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ஒரு வித்தியாசமா இருக்கு. ஏற்கனவே எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி ஒரு மனிதரை சந்திச்சேன், அவரு ரொம்ப வித்தியாசமா இருந்தாரு, இல்ல அதிசயப்பட்ட ஒரு விஷயத்த நமக்கு பண்ணாரு அப்படின்னு ஏதாவது உங்க நினைவுல இருக்கா? நான் இந்த துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னை பார்த்து அது ஒரு சாமியார் மாதிரி வந்து ஒருத்தர் சொன்னார். எனக்கு அப்போல்லாம் நம்பிக்கை கிடையாது. பேசிக்காக நான் வந்து அப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ டைமில், காலேஜ் லைஃப்பில் தான் ஒருத்தர், தம்பி உனக்கு ஒன்று சொல்லுன்னாரு. ஜாதகம் கிடையாது, கட்டம் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல, ஃபேஸை பார்த்து சொல்கிறாரு. உனக்கு ஒன்று சொல்லுன்னு போயான்ட்டேன். பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்டு சொல்கிறாரு, சரி சொல்கிறது சொல்லிட்டு போயா. அது ஒரு ஹோட்டலில், என் ஃப்ரெண்டோட ஹோட்டலில், அவர் கேஷுவல் இருக்கா, நான் பக்கத்தில் இருக்கேன், என்னை பார்த்து சொல்கிறாரு. அவனை விட்டான். சொல்கிறது சொல்லிட்டு போயாது, சொல்கிறது நல்லதாக சொல்லணும். அப்போ நான் வந்து அந்த ஜோசிய ஜாதகங்களை நம்பவே மாட்டேன். அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு முகத்தை இப்படி தட்டிட்டேன், என் முகத்தை பார்த்து, இன்னையிலேருந்து எண்ணி 10வது நாள் நீ 1 hour வந்து கம்பி எண்ணுவேன்ட்டு போயிட்டு. ஆமாம், நீ ஜெயிலில் கம்பி எண்ணணுங்கிறாரு. நான் என்ன பிட் பாக்கெட்டா, ரவுடியா, கொலை, என்னங்க இது நடக்குமான்னா? சராசரி மனிதனை போய் ஜெயிலுக்கு போவேன்னு சொன்னால் எனக்கு அப்போ நான் ஏதாவது தப்பு பண்ண பயம் வருமில்ல. அதெல்லாம் இல்லை, எனக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன்னு. பாயா அப்படின்னு. இது நடந்ததுக்கப்புறம் நீ இந்த ஊரில் இருக்க மட்டும் போய் நல்லா வருவோன்னு சொல்லிட்டு போயிட்டு. நீங்கள் ஊரில் இருக்கப்ப, கோயம்புத்தூரில் இருக்கப்ப கரெக்டாக 10வது நாள். அப்போ தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து எகென்ஸ்ட் டிஎம்கே பந்த் பண்ணுறாரு. டிஎம்கேலேருந்து வெளியே வந்தனால பந்த் பண்ணுறாரு. 144 போட்டாங்க தமிழ்நாடு பூரா. எங்களுக்கு அப்போ டைம் பாஸே சினிமாவை தான். சினிமா தேட்டரில், கடையில், எதுவும் இல்லை, அப்படியே வெளியே வந்தோம். ஒரு ஃப்ரெண்டு, 2 ஃப்ரெண்டு, 3, 5 ஃப்ரெண்டு ஒன்றா சேர்ந்தோம். அப்படியே அந்த கிராஸ் கட் ரோடு நடந்து போகிறோம். நான் முன்னாடி போகிறேன், 4 பேர் பின்னாடியே வராங்க. நான் திரும்பிடே எந்த பங்க் கடை தேடி போய்ட்டு, கடையை எதில் போகலாங்கிறேன். நான் சொல்லி முடிக்க அந்த 4 பேர் ஓடிட்டாங்க. ஏன்டா உடனே திரும்பி பார்த்தா 100 வேன் வருது, என்னை பிடிச்சி உள்ள போட்டு. 144 2 பேருன்னு நின்று பேசக்கூடாது, 4-5 பேராடா வரீங்கன்னு என்னை மட்டும் விட்டு அவன் தப்பிச்சு ஓடிட்டானுங்க. அதில் எங்கள் ஹோட்டலில் எங்கூட இருந்த பையனு இருக்கு, அவன் ஓடிட்டான் பாருங்கள். அவருக்கு சொல்ல எனக்கு சொல்லியிருக்காரு. தூக்கி போய் கொண்டே கரெக்டாக வந்து பேரெல்லாம் எழுதி ஆர்எஸ்புரம் போலீஸ் ஸ்டேஷனை கொண்டே உள்ளே தள்ளுறாங்க. கரெக்டாக அந்த 12-6. அப்புறம் என் ஃப்ரெண்டோட ஃபாதர் வந்து எஸ்ஐயாக இருந்தார், கணபதிங்கிற. அவர் வந்து ஃபோன் பண்ணி சொல்லி அவர் வந்துட்டார். 1/2 hourலேயே வந்துட்டார். என்னை பிடிச்ச எஸ்ஐ வந்தால் வெளியே விடுவேன்ட்டாங்க. ஹெட் கான்ஸ்டபிள் வெயிட்டிங்னு 1 மணிக்கு வந்தார். யார் அது? மோகன். அவரை மட்டும் வெளியே அனுப்பு. கரெக்டாக 1:06 வெளியே வரும். இப்போ நான் எதுவுமே பண்ணலை. ஒரு சித்தர், ஒரு ஞானி சொல்கிறாரு, பேசப்பட்டு பார்த்து சொல்கிறாரு, இது உனக்கு நடக்க போகுதுன்னு. அப்போ நீங்கள் நம்புவீங்களா மாட்டீங்களா? என் லைஃப்லேயே நடந்தது. அதுக்கப்புறம் தான் சினிமாவுக்கு ரயில் ஏறுறேன். அப்போ ஃபைனல் இயர் படுத்துக்கோங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் பண்ணுறேன். அதை விட்டுட்டு சினிமாவுக்கு கிளம்புறேன். அது வரைக்கும் படித்து முடிக்கலாம்னு நினச்சேன். இந்த சம்பவம் முடிஞ்சோன்னா நீங்கள் ஊரில் இருக்க மாட்டேன், வெளியூர் போய் நீ வேறு மாதிரி இது போகலான்னு சொன்னால் எனக்கு கற்பனையே டைரக்டர் ஆகணும் தான். அப்போ ரயில் ஏறி வந்தோன்னு அப்போதுலேருந்து அந்த நம்பிக்கை தான் எனக்கு தெரிஞ்சது. இந்த மாதிரி ஞானிகளும் ஃப்யூச்சரில் என்ன நடக்குன்னு சொல்கிறவங்களும் இருக்கா. ஒரு தனி மனிதனுக்கே சொல்லும்போது பெரிய ஞானிகளும் அந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காங்க, உலகத்தில் இப்படி நடக்கும் அப்படின்னு. அப்போ நம்ப ஆரம்பிச்சதுனால இந்து புராணம்லாம் படித்தது, இந்து கடவுள் மேலே நம்பிக்கை வந்து ஜோதிடம் கற்றுக்கிட்டு ஜோதிடம் சொல்லலாம். அவ்வளோதான். ஆன்மீக ரீதியாக இல்லை, எதுவுமே நீங்கள் எந்த ஒரு விஷயம் நீங்கள் அனுபவிச்சாதான் அதை நம்புவீங்க. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். என்னை கேட்டால் தீர விசாரிக்கிறது தான் பொய். 10 விதமாக சொல்லுவானுங்க ஒரு விஷயத்த. நீங்கள் நேரில் பார்த்தது இன்னொருத்தர்கிட்ட கேட்டு போய் 10 விதமாக சொல்லுவான். அது பயங்கரம்ப்பா. நான் அவன் பார்த்த மாதிரியே சொல்லுவான், நம்ம பார்த்தது வேற. ஸோ கண்ணால் பார்ப்பது தான் உண்மை.
அவன் நீங்கள் கண்ணால் நான் நேராக பார்த்த விஷயம், அதனால் வந்து எனக்கு நம்பிக்கை அதிகமாக. இப்போ இந்த 2024 குறித்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நம்பாதவங்க நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க. நம்புற மக்கள்னு ஒரு பெருங்கூட்டம் இருக்கும்ல, ஏப்பா இது ஏதோ ஒன்று சொல்றாரு, ஒரு எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு, அவங்களுக்கு இந்த 2024 குறித்து நீங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன? அட்வைஸ்ன்னு பார்க்கும்பொழுது எல்லோருமே வந்து அந்த எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா யோசனை பண்ணி ஒரு மனித நேயத்தோட, அது எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அது என்ன ஜாதியோ மதமோ எல்லாம் விட்டுருங்க, மனிதனை மனிதனாக மனித நேயத்தோடு பழகினால் கடவுள் உங்களோடு இருப்பார். அதுதான் அன்பு ஒன்று தான் இதை எல்லாத்தையும் அடித்து உடச்சி தூள் கிளப்பிடும். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆக மனிதன் எப்போ பர்சன்டேஜ் மிருகத்தனமான பர்சன்டேஜ் கூடிருச்சு உலக லெவலில், எல்லாம் சுயநலவாதியாக ஆகிட்டு வந்துட்டாங்க. அப்போ ஒரு பனிஷ்மெண்ட் அது கடவுள் வர மாட்டேன், பஞ்சபூதம் ஒன்றா சேர்ந்து கொடுக்கும். அப்போ தெரிஞ்சுக்குவோம் நம்ம சும்மா இருந்தோம்னா இப்படித்தான் நடக்கும், நானும் தப்பு பண்ணக்கூடாது. ஆக ஒழுக்கத்தை கடைபிடித்து உங்கள் மனசாட்சிப்படி நடந்தீங்கன்னா, கடவுளுங்கிறதே மனசாட்சி தான். நீங்கள் மனசாட்சிக்கு பயப்படாதான் உங்கள்கிட்ட கடவுள் இருக்கார். நீங்கள் அதுக்கே பயப்படலைன்னா நீங்கள் வந்து மிருகம்தான் இல்லையா? ஸோ மனசாட்சி தான் கடவுள். ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, கோயிலில் போய் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் மனசாட்சி தான் பேசும். மனசாட்சிங்கிறதே பிரெயின் தான். அங்கே போனோடனே கடவுள் நான் இது தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணால் அதை சொல்கிறீங்க, இல்லை எனக்கு இதை பண்ணுங்கன்னு வேண்டிக்கிறீங்க. ஆனால் மனசாட்சிக்குள்ளே தான் பேசுவீங்க இல்லையா? அப்போ அந்த மனசாட்சி வந்து அந்த ரேசஸ் வந்து உங்களுக்கு வருது. அப்போ தியானங்கிறது என்னன்னா, உங்களை நீங்கள் திருத்திக்கிறதா தியானம். எந்த தப்பும் வரக்கூடாது, நல்லது நடக்கணும், நல்லது நடக்கும். இந்த தியானம் என்பதை உலக அளவில் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் தியானம் பண்ணாவே இந்த நிகழ்வுகள் நடக்காது. 2000 ஆரம்பிக்கிறப்ப உலகம் அழியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்களே எடுத்தாங்க, நிறைய பேச்சு அடிபட்டது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த டிக்கேடோட முடிய போறோம்னா 1999 ஒரு பெரிய பேச்சு ஓடிட்டு இருந்தது. அதன் பிறகு 2012 அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப அதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் வச்சாங்க, இந்த இடத்துல உலகம் அழியும், மாயன் கேலண்டர் அப்படின்னு சொன்னாங்க. இது போல நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில குரானும் பைபிளும் பகவத்கீதையும் ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேயை குறிப்பிட்டு உலக அழிவை பத்தி பேசுறாங்க. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி நீங்க வந்து இந்த 2024 கொண்டு வந்து நிறுத்துறீங்களா? ஏன்னா சொன்னாங்க ஆனா நடக்கலையே அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. இல்ல, அந்த பேரழிவுங்கிற அந்த டைட்டில் உள்ள படத்துல இப்ப வந்து டைட்டில் தான் ஓடிட்டு இருக்கு. இனி 80 சீன் இருக்கு. இப்ப டைட்டில் ஓடுது, தி எண்டுன்னு ஒரு கார்டு போடுவாங்கல்ல, அது இனி வரல. இப்பதான் டைட்டில் முடிச்சு ஒவ்வொரு சீனை கிராஸ் பண்றோம். படம் ஆரம்பிச்சிருச்சு, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. படம் ஆரம்பிச்சு அது போயிட்டு இருக்கும். இதுல ஒவ்வொரு ஸ்டெப்பா வரும். தி எண்ட் அப்படின்னு போடுற இடத்துல வந்து தொடரும்னு போடுவான், சீரியல்ல போடுற மாதிரி. ஏன்னா அழிவோட அழிஞ்சு போறதில்ல, மொத்தமா அடுத்த ஜெனரேஷன் மறுபடியும் தொடரும். இது தொடர்கிறது தான், சீரியல் தான் அது. ஸோ 23லயே ஆரம்பம், 24 இதில் நிச்சயமாக இந்த உலக அளவில் இந்த அழிவுகள் என்பது இருக்கும். நான் நினச்சிக்கிறது வந்து உயிர்கள் அழிவில்லாத அளவுக்கு கடவுள் நம்மளை எல்லாம் காப்பாற்றும். ஆனால் அழிவு உறுதி, அழிவு உண்டு. பஞ்சபூதங்களுடைய அழிவு கண்டிப்பாக உண்டு. நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். அழிவுன்னு கடைசியாக முடிக்குமே வேணாம், நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். பட் 24வது ஆண்டு இன்னொரு சிறப்பு ஒன்று இருக்குது. என்னென்னா, இந்த ஆண்டில் வந்து கலைஞர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு திருப்பு முனை, அது நிச்சயம். இந்த ஆண்டில் இப்போ வந்திருக்கிற சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சியில் கலைத்துறை சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்கும். அது நடந்தாவே அப்போ நம்மளாம் நல்லா தான் இருப்போம், எல்லாமே நல்லா இருக்கும். மாற்றங்கள் வரும். அது நம்மளை ஏமாற்றாத அளவுக்கு கடவுள் நம்மளுக்கு துணை புரியணும். ஏதோ நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், நான் பயமுறுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்லலை, நான் படித்ததை சொன்னேன். நான் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு வானிலை அறிக்கை இப்படி வருது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ரெடியாக இருந்துக்கிட்டோம்னா நிறைய உயிர்களை காப்பாற்ற முடியும், அவ்வளோதான். மற்றபடி பொருளெல்லாம் சேதமானால் மறுபடியும் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உயிர் சேதம் வரக்கூடாது. ஸோ எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு, என்னுடைய மனசாட்சியையும் வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போடு உங்களை எல்லாம் சந்திக்க போகிறது உங்களுடைய பாம்பு பொத்து அனுமோகனுங்க. போயிட்டு வாரம். உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ். ஹரிஷ் கல்யாண், MS பாஸ்கர் நடிப்பில் பார்க்கிங் திரைப்படம் டிஸ்னி+ ஹாட்ஸ்டாரில்.